பழனியில முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற பெயரில் அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு இன்டர்நேஷனல் லெவல்ல மாநாடு நடத்தினாருங்க. அதுக்கு போட்டியா முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி மதுரையில நடத்துச்சு. இந்த சைக்கிள் கேப்ல பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தேசிய கல்விக் கொள்கை எனும் மத யானை என்ற தலைப்புல புத்தகம் எழுதினாரு. அதோட புத்தக வெளியீட்டு விழா தஞ்சாவூர்ல இன்னைக்கு நடந்துச்சு. புத்தகத்தை வெளியிட்ட தமிழ் தேசியவாதி பழ நெடுமாறன் தேசிய கல்வி பேராபத்து மிக்கது, உஷாரா இருக்கணும் என கேட்டுக்கொண்டார். ஏற்புரை வழங்கிய அமைச்சர் மகேஷ் RSS காரங்களை ஒரு பிடித்து பேசினார். இப்போ புதுசா முருகரை கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நாள் வேலை கையில் எடுத்தாங்க, அப்பயும் நாம தான் வெற்றி பெற்றோம். இப்ப முருகரை கையில் எடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 நாம் தான் வெற்றி பெற போகிறோம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள இருப்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் கோவண கோலத்துல இருந்தாலும் இருப்பாரே தவிர அவனுடைய RSS அரட்ரோசர் குழுக்கு அத்தனை பொருத்தி கொள்ள மாட்டார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் 3000 கடந்து இருக்கின்ற திருக்கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு நடத்திய காமிச்ச ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்த 4 வருஷத்துல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி எல்லா தரப்பு மக்களையுடைய நம்பிக்கை பெற்றிருக்கின்ற இயக்கமாக நாம் இருக்கணும். அது அவர்கள் கண்ணை உறுத்துகிறது. அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். இதற்கெல்லாம் பேசிக்கா நம்ம எதை பேசணும், பவுண்டேஷன் சொல்றமே, அடித்தளம் இதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான். நம்ம சிந்திக்கவே கூடாது என்று நினைக்கிறார்கள். இந்த முறை கூட்டத்தொடர் கூட்டும் போது நாடாளுமன்றத்தில் நம்முடைய கல்வி நீதி சார்ந்து பேசிட வேண்டும், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவது அது சார்ந்து பேசிட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கின்றது? சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த உரிமையை பறிக்கிறார்கள். நமக்கு வர வேண்டிய அது பேரிடர் காலத்து ரீதியாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, அதற்கு மறுப்பு. சரி, நாம் யார் தான் என்பதை கீழடி மூலமாக எடுத்து நாம் பெருமையை எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறைப்பு. ஆக இப்படி அவர்கள் பறிப்பு, மறுப்பு, மறைப்பு என்கிற விதத்திலே ஒன்றிய பாரதிய ஜனதா நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தொடர்ந்து நீங்க போராடி கொண்டிருக்கிறார். நீங்க ஓட்டு வாங்கி பங்களா கட்ட நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா, படவாரா ஸ்கூல்களா, பன் ரொட்டி பிஸ்கோத்துகளா, பிச்சு விடுவேன் பிச்சு என பழனிமலை முருகன் அரசியல்வாதிகளை பார்த்து கேட்பது போல நெட்டிசன்கள் நெட்டில் வருத்தெடுத்து வராங்க.